அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டெயின் ஆனால் ஆர் பிலோ சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இது மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியது. யூடியூப்பில், ஃபேஸ்புக், இதில் யார் எதுவும் சொன்னாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறதையும் சேர்த்து தான். உங்களுக்கு அதை பற்றி புரிதல் தெரிந்திருந்தால், உங்கள் டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா அப்போ பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. படிங்க, உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தா இப்போ கற்றுவோங்க, இல்லையா நீங்களே ஓனாக மேக்ஸ் சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு நம்ம சேனலுடைய ஸ்லோகன் படி மிஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,600 புட்டு 98 rupees எபோ மேலே இருந்தால் நிஃப்டி இறங்கும். என்ன சொல்லியிருந்தோம்? நிஃப்டி இறங்கும் தான் சொல்லியிருந்தோம். எபோ மேலே இந்த இது பிலோவில் இருந்தால் நிஃப்டி ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், இது என்ன இன்னைக்கு லோவே என்னன்னு போய் செக் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து 98லேருந்து மேலேயே போய்கிட்டு இருக்கு. ஒரு வேலையில் அது திரும்பி ஆகணும். இன்னைக்கு திரும்பாமல் அப்படியே போகிற ரூல் அப்ளை ஆகிடுச்சு. அப்போ இது ஏன் நடந்தது? சிந்தி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன சொல்கிறோங்கிறது சிந்திச்சாலே உங்களுக்கு நிறைய விடைகள் கிடைக்கும். இந்த வீடியோ நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. இது நான் மார்க்கெட் ஷோ பண்ணுறதே கிடையாது. நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதில்ல. நம்ம கேல்குலேஷன் எல்லாமே இதில் தான் இருக்கும், ஓகேங்களா? சரி, அப்புறம் ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் பாருங்கள், எந்த என்ட்ரிஸ் எதுவுமே ட்ரிகர் ஆகலை. இன்னைக்கு பழைய வேலை ட்ரிகர் ஆகலைன்னா பழைய ட்ரிகர் என்ன இருக்கோ அதே கன்சிடர் பண்ணலாம். இங்கே மட்டும் பை ட்ரிகர் பண்ணாங்க, ஆனால் அந்த பையை கன்ஃபார்ம் பண்ணல. ட்ரிகர் மட்டும்தான் பண்ணாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்ம ரூல் படி. இது இருந்தாலும் நம்ம மேக்ஸ் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் எடுப்போம். சரி, இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக பை ட்ரிகர்டு. இவரும் கன்ஃபார்ம் பண்ணல, இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு அவர். அப்போ என்ன, இனி இவர் இங்கே இந்த ஸ்டாப் லாஸ், இதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன? இந்த ப்ரைஸ்னுடைய இதுதான் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இனி ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்காரு? பறந்து மேலே போயிட்டாரு. தட் இஸ் மேக்ஸ். மேக்ஸ் கூட இது பயன்படுத்தணும், ஸ்மார்ட் டிசைடர். இதை மட்டும் பிளைண்டாக வச்சு பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இந்த ஸ்மார்ட் டிசைடர் கொடுக்குறோம். இதுலேயே நம்ம மேக்ஸ் வேல்யூ அத்தனையுமே உள்ளே வந்துடும். என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அத்தனையுமே நம்ம உள்ளே கொடுத்துருவோம், ஓகேங்களா? அதனால் படித்து தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.